தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. அரசை கவிழ்க்க சதி என யூகத்தின் அடிப்படையில் கூறப்பட்டுள்ளதாகவும் செந்தில் பாலாஜி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. குதிரை பேரம் தொடர்பான வழக்கில் தற்போது முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கானது தற்போது விசாரணைக்கு வந்திருக்கிறது. தற்போது செந்தில் பாலாஜி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை என்றும் செந்தில் பாலாஜி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். மேலும் அரசை கவிழ்க்க சதி என யூகத்தின் அடிப்படையில் கூறப்பட்டுள்ளதாகவும் செந்தில் பாலாஜி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. குதிரை பேரம் தொடர்பான முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கில் தற்போது விசாரணையானது தொடங்கி இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாவேகா எம்எல்ஏவிடம் பேசியதற்கான ஆதாரங்கள் இல்லை என்றும் அரசை கவிழ்க்க சதி என யூகத்தின் அடிப்படையில் கூறப்பட்டுள்ளதாகவும் செந்தில் பாலாஜி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, குதிரை பேரம் வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை தொடங்கி இருக்கிறது. செந்தில் பாலாஜி தரப்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். செந்தில் பாலாஜி தரப்பில் குதிரை பேர விவகாரம் தொடர்பாக முன்ஜாமீன் கோரி வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இன்று அந்த வழக்கு தொடர்பான விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ குதிரை பேரம் பேசியதாக கூறப்படும் தொலைபேசி பேச்சுக்கள் பதிவு செய்யப்படவில்லை எனவும் சம்பவம் நடந்த 2 நாட்களுக்கு பிறகு புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அரசை கவிழ்க்க சதி என யுகத்தின் அடிப்படையில் கூறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகருக்கு எதிரான ஆதரித்தால் அரசு கவிழாது, சபாநாயகருக்கு அனைத்து கட்சியினரும் ஆதரவளித்ததாகவும் தற்போது எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து வருகின்றனர், அசோக்குமார் தான் தூண்டினார் என குற்றம் சுமத்தியுள்ளனர். திருநாவுக்கரசு ஈரோட்டில் இருந்த நாளில் அசோக்குமாரும் இருந்தார் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. இருவரும் சந்தித்தார்களா இல்லையா என்பதை வழக்கில் சொல்லவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கரூர் சம்பவம் இடைத்தேர்தல் நடக்க உள்ள நிலையில் இடைத்தேர்தலில் கட்சிக்காக பணியாற்றுவதை தடுக்க வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் எந்த பணமும் வழங்கப்படவில்லை என்றும் விசாரணைக்கு ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறப்பட்டிருக்கிறார். அசோக்குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குமரேசனை பொறுத்தவரையில் எப்போதெல்லாம் சகோதரர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறதோ அந்த வழக்குகளில் அசோக்குமாரை சேர்த்து விடுவதாகவும் ஏற்கனவே ஒரு செய்தியாளர் இது சம்பந்தமாக பேசியதாக புகாரில் கூறிய நிலையில் அது குறித்து எந்த புகாரும் அளிக்கவில்லை என்றும் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பெரும்பான்மை நிரூபிக்க கோர முடியாது, 108 உறுப்பினர்கள் உள்ளனர், 35 கோடி குதிரை பேரம் யூகம்தான், சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தின் மூலம் ஆட்சியை கவிழ்க்க முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மனுதாரர் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அசோக்குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். ஒரு அரசை கவிழ்ப்பதற்கு தேவையான எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் திமுக இல்லை என்றும் திமுகவிடம் 59 எம்எல்ஏக்கள் மட்டுமே உள்ள நிலையில் ஒரு எம்எல்ஏவுக்கு 35 கோடி ரூபாய் கொடுக்க யாராவது ஏன் விரும்புவார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். சபாநாயகர் எதிரான தீர்மானம் குறித்த புகாரை பற்றி மட்டுமே இது பேசுகிறது என்றும் அவர் அரசை கவிழ்ப்பது பற்றி ஏன் வாதாடுகிறீர்கள் என்றும் மூத்த வழக்கறிஞரிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதே மட்டுமல்லாமல் குற்றச்சதிக்கு வலுவான ஆதாரங்கள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் அசோக்குமார் 40க்கும் மேற்பட்ட முறை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருந்த இடத்தில் இருந்துள்ளார் என்றும் அரசை சீர்கலைக்க முயற்சி செய்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக அசோக்குமார் தரப்பு வழக்கறிஞர் திமுகவிற்கு 59 எம்எல்ஏக்கள், அதிமுகவிற்கு 47 எம்எல்ஏக்கள் உள்ளதாகவும் ஆனால் ஆளும் தாவேகாவிற்கு காங்கிரஸ், விசிக, 2 கம்யூனிஸ்டுகள் என எல்லோரும் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக உள்ளனர் எனவும் 59 பேர் உள்ள திமுக எப்படி ஆட்சியை கவிழ்க்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கு அரசாங்கத்தை கவிழ்ப்பது தொடர்பானது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கம் பக்கல் இழுக்க அடையாளம் கண்ட 10 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினரும் ஒருவர் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் குதிரை பேரம் நடைபெறுவதாக தொடர்ச்சியாகவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. எனவே இது தொடர்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில்
ஜாமீன் கோரிய வழக்கின் விசாரணை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அதே போன்று காவல்துறை தரப்பில் தற்போது பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் இந்த வழக்கு அரசாங்கத்தை கவிழ்ப்பது தொடர்பானது எனவும், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கள் பக்கம் இழுக்க அடையாளம் கண்ட 10 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஊத்தக்கரை சட்டமன்ற உறுப்பினரும் ஒருவர் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை குழு பெங்களூரு சென்றுள்ளதாகவும், அங்கு சில திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும், மேலும் பல விஷயங்கள் வெளிவர வேண்டியுள்ளது என்றும், இவ்வழக்கில் ஹவாலா பண பரிவர்த்தனையும் தொடர்புடையதாக தெரிவதாகவும் காவல்துறை தரப்பில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் என்பது வெளியாகி வருகிறது. அந்த வகையில்தான் வழக்கின் விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை காவல்துறை தரப்பில் தற்போது நீதிமன்றத்தில் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.